ரைட் ப்ரோ, படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டாக இருக்கும். எஃபெக்ஷன் சொல்லி பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் தேவரகொண்ட ஆக்டிங் எப்படி இருந்தது இதில்? அவருக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப வேர்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிங்லாம் கிடையாது, ரொம்ப சப்டலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா ஆக்ஷன் சைட் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து லவ் சீன்ஸ், லவர் பாயை பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இப்படியே பார்க்குறது எப்படி இருந்தது? ஃபுல் பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டோரி என்ன சொல்ல வருது ப்ரோ? கதை என்ன சொல்ல வருது? மெசேஜ் ஏதாவது சொல்ல வராங்களா? மைத்தாலஜிக்கல் ஃபீலில் நம்ம கமர்ஷியல் சைடு ஆஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக அதோட சேர்த்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் டைப்பாக பண்ணிடுறாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். இது வந்து என்ன சொல்றதுன்னா, விஜய் தேவர்கொண்டாக்கு ஒரு பெரிய கம்பேக்கு. ஒரு லவ் ஹீரோவை வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நல்லா ஆப்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே, குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி. இதை ஒரு 2 வாட்டி கூட பார்க்கலாம் சார். என்ன சார் படத்துல மெசேஜ்? கொஞ்சம் சென்டிமெண்ட் பிளாக், சென்டிமெண்டோட ஒரு ஆக்ஷன் பிளாக். யூஸ்வலா இருக்கக்கூடிய தெலுங்கு படங்கள் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம் சார். பாகுபலி மாதிரி நம்ம படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான் ஃபுல்லாவே. அது படம் இன்னொரு 40 நிமிஷத்துக்கு ஓடுது படம். அந்த லென்த் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஸ்லோவா தான் ஓடும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு படம். அதாவது டிஃபரெண்ட் ஆகுதுங்க. அவர் எப்ப பாரு வந்து நம்ம ரொமான்டிக்கா தான் பார்த்திருப்போம். அந்த ரொமான்டிக்ல இருந்து இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் மாறுபட்ட விதமா இருக்கு. நல்லாவே இருக்கு. என்ன டிஃபரெண்ட் கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன டிஃபரெண்ட்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேறு செகண்ட் ஹாஃப் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா வந்து இந்த ரொமான்டிக்கலா லவ்லாம் இல்லை, ஃபுல்லாவே ஆக்ஷனாக தான் ஓடுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பார்க்குறவங்க வேண்டான்றாங்க. ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ் லேடிஸுங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வெட்டுறது குத்துறதான் பார்க்குறாங்க. இப்போ எல்லாமே அதாகுது. ஒரு டைமில் ஆந்திரா ஆடியன்ஸுகள் தான் இந்த மாதிரி வன்முறை காட்சிகள்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கே வன்முறை தானே பார்க்குறாங்க. இப்போ கேஜிஎஃப்லாம் வந்தது, கேஜிஎஃப் வந்தது, மார்க்கோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வன்முறை தான். செகண்ட் ஹாஃப்ல இது கிட்டத்தட்ட இது கூட மார்க்கோ மாதிரி தான். இந்த வெட்டர் சீன்லாம் பயங்கரமா வரும். நல்லா காட்டிக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்தது. பழைய ஆக்டரோட பழைய படத்தோட இந்த படம் நல்லா தான். கதை வந்து எப்படி சொல்ல, இதெல்லாம் சொல்ல அண்ணன் தம்பி கதை எப்படி பிரிஞ்சு போவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கிங்டமோட எப்படி சேருவாங்க, அந்த மாதிரிதான். ரகடுன்னு இல்ல, இந்த படத்துல அவருக்கு ஒரு கதைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து ஒரு சண்டை போட லவ் சீனே கிடையாது. ஆனா இந்த படத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆனா ஃபுல்லா நிறைய வயலன்ஸ் இருக்கும். பார்க்கலாம். ஆனா படத்தை பார்த்தா ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி சொல்ல, செகண்ட் ஹாஃப் நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. తెలుగు బాగుందన్న. వన్ టైం వాచబుల్, బట్ యాక్టింగ్ వైజ్ విజయ్ దేవరకొండ did 200%. And Aniruddha is normal BGMs, it's okay, but they already revealed everything. And overall, it's a one-time watchable flick. అంటే అది ఆయనకే సాధ్యం అన్న. అంటే ఆయన యాక్టింగ్ నార్మల్ గా అగ్రెసివ్ టైంలో ఆయన ఏడిపిస్తాడు. అది ఎవరి వల్ల కాదు, అది విజయ్ దేవరకొండ వల్లే. అండ్ యా, ఇట్స్ ఓవరాల్ ఇట్స్ గుడ్ ఫిలిం. But comeback, next film he need to give big comeback. That's what we have. படம் கிங்டம் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அது இல்லாமல் விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தை குட்டியை கூட்டிகிட்டு வரணும், அதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே தான். அவருக்கு முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். இல்ல, அவரை நான் லவர் பாயா பார்த்ததே கிடையாது. அவரோட முகத்துக்கு அந்த லவர் பாய் ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் வரும். அவர் நார்மலா அந்த படங்கள்லயே வந்து ஃபைட் சீன்லாம் வைக்கிறப்ப ரொம்ப ஆட்டிடியூடா தான் இருப்பாரு. ஸோ அந்த ஆட்டிடியூட் இதுல ஒர்க் ஆயிருக்கு. படம் ஃபுல்லாவே அதை வந்து அவர் காட்டியிருக்காரு, ஷோ ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்ல, அந்த ஜெயில் சீன்லாம் வருது. அந்த ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு பயங்கரமான எலிவேஷன் இருக்கு. ஸோ அவரோட ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும்.
அதை தாண்டி ஆக்ஷன் படம் பார்க்கறவங்களுக்கு பிடிக்குமே தவிர மற்ற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற எந்த விஷயமும் அந்த படத்துல இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் அதெல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகாது. அது எமோஷனல் சீன்ஸு காமெடி எதுவுமே இருக்காது. ஸோ 2 பேர் தான் அவரோட ஃபேன்ஸு, ஆக்ஷன் ஃபேன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி யாருக்கும் படமும் கிடையாது.